வளைகுடா நாடுகளில் போர் பதற்றம் மீண்டும் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இன்று குவைத் விமான நிலையத்தின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மேலும் இந்த தாக்குதலில் 63 பேர் படுகாயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் உயிரிழந்த நபர் இந்தியாவை சேர்ந்தவர் என்பதை குவைத் தூதரகமானது உறுதி செய்துள்ளது. அவர் விமான நிலையத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது ட்ரோன் தாக்குதலில் அவர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த மோசமான தாக்குதலில் விமான நிலைய ஊழியர்கள் மற்றும் பயணிகள் உட்பட 63 பேர் படுகாயமடைந்துள்ளதாக குவைத் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து குவைத் ஏர்போர்ட் தற்காலிகமாக மூடப்பட்டது. சில மணி நேரத்திற்கு பிறகு நிலைமை சீரான பிறகு டெர்மினல் 4 இருந்து குவைத் ஏர்வேஸ் விமானங்கள் மீண்டும் இயக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபரின் ஆலோசகரான டாக்டர் அன்வர் முகமது ஹர்காஸ் தனது எக்ஸ் தள பதிவில் குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது ஈரான் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதலுக்கு எதிராக வளைகுடா நாடுகளின் ஒத்துழைப்பு கவுன்சில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபரின் ஆலோசகரான டாக்டர் அன்வர் முகமது ஹர்காஸ் தனது எக்ஸ் தள பதிவில் குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது ஈரான் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதலுக்கு எதிராக வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், அரபு நாடுகளின் பாதுகாப்பு ஒன்றோடு ஒன்று பிணைந்துள்ளதாகவும் அவற்றின் நலன்கள் பொதுவானவை, எதிர்காலம் ஒன்றாக இருக்கும் என்றும் இந்த ஆக்கிரமிப்பு ஒரு குறிப்பிட்ட நாட்டை மட்டும் குறிவைத்ததல்ல, மாறாக இது நம் அனைவரையும் குறிவைத்து தாக்குதலாகும் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் குவைத் விமான நிலைய தாக்குதலை தொடர்ந்து துபாயின் ஃப்ளை துபாய் விமான நிறுவனமான அமெரிக்கத்தின் ஃப்ளை துபாய் விமான நிறுவனமானது குவைத்திற்கான விமான சேவையை தற்காலிகமாக ரத்து செய்துள்ளதாக கூறியுள்ளது. அதே நேரத்தில் பஹ்ரைனுக்கான விமான சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக ஃப்ளை துபாய் விமான நிறுவனம் கூறியுள்ளது.